லார்ட். தேவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புது நாள் கொடுத்த தேவனுக்காக நாம் நன்றி சொல்வோம். இன்னைக்கு கூட ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. நான் இஸ்ராவேலிற்கு பொடியை போலிருப்பேன், அவர் லீலி புஷ்பத்தையைப் போல மலருவான், லீலி புஷ்பங்களையைப் போல வேறொன்று நிற்பாய் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இஸ்ராவேல் ஜனங்களுக்காக தேவனை சொல்லியிருக்கிற இந்த வசனம். லீலி புஷ்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தாமரை புஷ்பம் அப்படின்னு சொல்லி நம்ம தெலுங்கு பைபிளில் நம்ம பார்க்குறோம். அந்த தாமரை புஷ்பம் அந்த எவ்வளோ சேர் இருந்தாலும் சரி, அந்த தண்ணி கெட்டு போயிருந்தாலும் சரி, அந்த சேரில் கூட அது நல்லா வளர்ந்து அது நல்லா நல்ல அது பலனை கொடுக்கறது. அதுபோல தான் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது, இந்த உலக பாவம் சாபங்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட நீங்கள் நானும் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் வாழணும். அந்த அழுக்கெல்லாம் நம்ம மேலே படாதபடி, அந்த பாவங்களை நம்ம மேலே படாதபடி, அந்த லீலி புஷ்பம் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது கண்டுக்காது. அது கண்டுக்காமல் அது எப்படி அது வளருதோ அதுபோல தான் இந்த உலகத்தில் நம்ம வளரணும். அதே போல் இன்னொரு காரியம் கூட நீங்கள் பார்க்கும்போது, உப்பு தண்ணி சமுத்திரத்தில் நீங்கள் பார்க்கும்போது உப்பு தண்ணி இருக்கும். அந்த உப்பு தண்ணியில் மீன் வளரும்போது கூட அந்த மீன் என்ன பண்ணுது, அந்த உப்பு ஏற்றுக்காதபடி அந்த மீன் எப்படி வளருகிறதோ அதுபோல தான் மீன் எப்படி அந்த உப்பு தண்ணி தள்ளி விடுகிறதோ அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களெல்லாம் தள்ளிவிட்டு லீலி புஷ்பத்தை போல் நீங்கள் வளருவீங்க. நீங்கள் வளரும்போது வளருவீர்கள் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. அதே போல் உங்களுக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி கூட வசனம் சொல்லுது. அந்த விசுவாசத்தோட நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபிக்கும் போது எந்த ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து தியானிக்கும் போது கூட ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுறாரு, உங்கள் வளர செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், அந்த பெத்லகேமுக்கு வந்தார். அங்கே பொருந்த இந்த இடத்துக்கு வரும்போது கூட அந்த ஜனங்கள் என்ன பண்ணேன்னு விசுவாசிக்கல. அவர் என்ன பண்ணான்னு அற்புதங்களை செய்கிற தேவன், மரித்து அவங்களை எழுப்புனாங்க, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார்கள். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா கேவலமாக இயேசு கிறிஸ்துவை கேவலமாக நினைத்தாங்க. அவங்க விசுவாசிக்கல. அதனால் அங்கே அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல தான் நீங்கள் இந்த உலகத்தில், இந்த பாவமான இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது இந்த பாவம் உங்களை அணுகாதபடி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். உன் கண்களோ எல்லாம் பாதுகாத்து நீங்கள் என்ன வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணுறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் ஆதியாகமம் 27:28 நீங்கள் பாருங்கள். தேவனுக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமையை கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தருகின்றவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்கு வானத்து பனியை பொழிய செய்கிறார். அந்த பனியை பொழியும் போது எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் அந்த பனி இருக்கும்போது அந்த செடி எப்பொழுதும் எப்படி இருக்குன்னா நல்லா பச்சையான்னு இருக்கும். அந்த செடி மழை பெய்யும் போது அது பச்சையாக இருக்கும். அதுபோல் தான் அவர் என்ன பண்ணார், உங்கள் மேலே பனியை பெய்ய செய்கிறேன்னு சொல்லுகிறார். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஏரியோ ஒரு குளமோ இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு செடி நீங்கள் பார்க்கும்போது அது நல்லா எப்பொழுது பச்சையாக இருக்கும். எவ்வளோதான் வெயில் அடித்தா கூட பச்சையாக இருக்கும். அதுபோல தான் எவ்வளோதான் இந்த உலகத்தில் பாடுகள் உபத்திரங்கள் வந்தால் கூட தேவன் உங்களோட இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணி செழிப்பாக இருப்பீங்க. இதுதான் அர்த்தங்க. செழிப்பாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ண ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். கொஞ்ச நேரம் என்ன பண்ணாங்க, ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருப்போம். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலை, என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, பிள்ளைங்களை என்ன பண்ண எப்படி படிக்க வைக்கிறது, வீட்டு வாடகை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி கவலை நிறைய இருக்கும். அந்த கவலைப்பட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க. அதே மத்தாயை நீங்கள் பாருங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 28வது வசனத்தில் தேவன் சொல்கிறாரு பாருங்கள், உடைக்காகவும் நீங்களே கவலைப்படாதிருங்கள், காட்டு புஷ்பங்களையே எப்படி வளர்கின்றது என்று கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தேவன் சொல்கிறார். நீங்கள் இவ்வளோ கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க. அந்த காட்டு புஷ்பங்களை நீங்கள் பாருங்கள், காட்டில் இருக்கிற மிருகங்களை நீங்கள் பாருங்கள், எப்படி அது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறார், உண்மையாக சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். அதில் நம்ம எதுக்கும் கவலைப்படாதபடி நீங்கள் என்ன பண்ணுங்க இருங்க. அதே போல் இன்னொரு வசனத்து கூட அப்படி சொல்கிறார். லூக்கா 12:27 பாருங்கள், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகின்றது என்றும் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் அது நம்மளை உங்களை அணுகாதபடி நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக சமாதானமாக இந்த உலகத்தில் இருக்கிற நாள் தேவன்
தேவனுக்காக வாழுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கிறவங்களாக இருக்கணும். ஒவ்வொரு நேரத்தில் கவலை வருது, கண்ணீர் வருது. ஆனால் அந்த நேரம் நம்ம கவலை கண்ணீரோடு இருக்கும்போது கர்த்தர் பாதத்தில் நம்ம அறிக்கை செய்து விட்டு தேவனுக்காக வாழ்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் தைரியத்தோட சமாதானத்தோட இந்த உலகத்தில் என்னோட தேவன் இருக்கிறார், எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு நம்ம வாழ்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நாம் கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து அது விசுவாசித்து ஆமாம் தேவன் நம்ம லீலி புஷ்பத்தை போல நம்ம வளர செய்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லியிருக்கிற இஸ்ராவேல் ஜனங்களாக நான் உங்களுக்கு எனக்கு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி அப்பா. இஸ்ராவேல் ஜனங்களை பார்த்து நீ சொன்னீரே கர்த்தாவே, நான் இஸ்ராவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவர் லீலி புஷ்பத்தையே போல மலருவார் அப்படின்னு சொல்லி கர்த்தாவே நீ சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளபடி இவ்வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே அப்பா, லீலி புஷ்பத்தை போல இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் வளரட்டும் ஆண்டவரே. அவங்க தேவைகளை நீர் சந்திங்க சுவாமி. ஸ்தோத்திரம். அவங்க கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா தேவனே. சந்தோஷமும் சமாதானம் அந்த குடும்பங்களை நீர் கொடுங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை கர்த்தாவே, இது விசுவாசித்து கர்த்தாவே ஜெபிக்க கிருபை தாங்க. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினரே பிதாவே, ஆமேன். காட் பிளேஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களை வச்சு நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமேன். அது மாத்திரமில்லை, நாளைக்கு சனிக்கிழமை நீங்கள் பார்க்கும்போது ஒரு உஜ்ஜீவ கூட்டம் எழுப்புதல் ஜெபம் இருக்கிறது. அதை தயவு செஞ்சு வாங்க, நேரத்தோடு வாங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட்டு. ஆனால் நீங்கள் 9:30 நீங்கள் வந்துட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுவார். வந்த ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுங்கள், முன்னாடி உட்காருவீங்க. வந்து ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.